ஆவிகளை பகுத்தறிதல். ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு போன்ற வார்த்தையை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இந்த ஆவிகள் உடைய குணங்கள் என்ன, ஒவ்வொரு ஆவிகளுடைய குணங்கள், எல்லா ஆவிகளையும் நம்மளால பகுத்தறிய முடியாவிட்டாலும் ஒரு சில ஆவிகளை நாம் அதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். இந்த ஆவிகளை நம்ம பகுத்தறியணும்னா முதல்ல நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால்தான் இந்த பொல்லாத ஆவிகளை நாம் கண்டறிய முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் வந்து சத்திய ஆவியானவர் அப்படின்னு. இவர் சத்திய ஆவியானவர், இவருக்கு சத்தியத்தை போதிக்கக்கூடியது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறபடினாலே அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்கு உணர்வுகளை கொடுத்து நமக்கு அறிவுகளை கொடுத்தால்தான் நம்முடைய பேசுற ஆவி யாரு, நமக்கு இடைப்படுகிற ஆவி என்னது அப்படிங்கிற அறிவு நமக்கு உண்டாகும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்முடைய பேசுறது, நமக்கு எதிராக செயல்படுறது யாருங்கிறது நமக்கு புரியாம போயிடும். அது அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாருன்னா அவர் நம்மை பலப்படுத்துவான், சகல ஞானத்துக்குள்ள நம்ம நடத்துவான், எது நீதி எது நியாயம் கண்டித்து உணர்த்துவார், அவர் நம்மை சமையான வழியிலே நடத்துவார். அவர் தான் பிரதானமானவர். சரியா? இந்த ஆவியானவர் ஒத்தாசை இருந்தால்தான் முதல்ல சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த பொல்லாத ஆவிகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஆவிகளை பகுத்தறியதுல பாபிலோனின் ஆவி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தியானம் செய்ய போகிறோம். பாபிலோன் அப்படிங்கிறது ஒரு ஊர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த பாபிலோன் நமக்கு தெரியும். எங்க அந்த ஊர் இருந்ததுன்னா, முதல்ல பாபே அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. இந்த பாபேல தான் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினாங்க. நமக்கு பேருண்டாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம், வானத்தை நிற்கிற அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு அந்த நாட்களில் ஒரு கோபுரத்தை கட்டினாங்க. அதனாலே அங்க பாசிய மாறிவு ஜனங்கள் செலுத்தி ஓடுனாங்க. அப்படிப்பட்ட அந்த பாபேல பின்னால உருவான ஊர் தான் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. இந்த பாபிலோன் பல அந்தகார சக்திகளுக்கு அடிப்படையாய், பல தீமைகளுக்கு மூலகாரணமாய் இந்த பாபிலோன் இருந்துச்சு. எப்படி எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருந்துச்சோ, எருசலேம்ல தேவ மனுஷர்கள் கூடி கர்த்தரை ஆராதிச்சாங்களோ, தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்டுச்சோ, அதுக்கு நேர் எதிர்மறையாக இந்த பாபிலோன் இருந்தது. எல்லா பாவத்திற்கு அடையாளமா அன்றைக்கு அறியப்பட்டுச்சு. இந்த இந்த எருசலேமை பலமுறை இடிக்கப்பட்டாலும், இந்த எருசலேம் தீங்கிரையாக்கப்பட்டாலும், தீட்டுப்படுத்தப்பட்டாலும், இந்த எருசலேம் திரும்ப திரும்ப கட்டப்பட்டு கொண்டே வந்தது. காரணம் தேவனுடைய நகரம். ஆனா இந்த பாபிலோன் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த பாபிலோன் திரும்ப கட்டப்படவே இல்லை. ஆனா பாபிலோனுக்கு பக்கத்துல பார்த்தாலும் வேற ஒரு ஊர் உருவாயிருக்குது. ஆனா அந்த ஸ்தானத்துல வேற ஒரு ஊர் உருவாக்கப்படவில்லை. சோ இந்த பாபிலோனில் இருந்து செயல்படுகிற ஆவியை தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து வந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். இங்கே ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுறார்? என் ஜனங்களே அப்படிங்கிறார். அப்ப இந்த சொல்லப்படுற வார்த்தை யாருக்கு? தேவனுடைய ஜனங்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை. யார் ஆண்டவரை பின்பற்றுகிறார்களோ, தேவ சத்தத்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் என் ஜனங்களே. அடுத்து சொல்றாரு, நீங்கள் அவனுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவனுக்கு நேர்ந்த பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவனை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு. இங்க அவள் அப்படின்னு இந்த பாபிலோனை குறித்து தான் அவர் பேசுறாரு. நம்ம வருமானம் பார்க்கலாம். இங்க அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க அவளை விட்டு வெளியே வாங்க. ஏன் அவளை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா,
அந்த இடத்தை விட்டு வெளியே வா. நீ அங்க இருந்தீன்னா அவங்களுடைய பாவத்திற்கு நீ உடன்பட வேண்டியதா இருக்கும். அவங்க அந்த பாவத்தினாலே உண்டாகிற வாதையில நீ அகப்பட்டு கொள்வாரு. இது முதலாவது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை. இரண்டாவதாக சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீயோன்ங்கிறது யாரு? தேவனுடைய ஜனங்கள், தேவ பிரசன்னத்தில் இருக்கிற மக்கள். இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே. அப்ப சில நேரங்களில் சீயோன் எங்க போய் மாட்டிக்கிறது? பாபிலோன் குமாரத்தினிட. அப்படி குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக் கொள்கிறார். விடுவிக்கிறது என்னது? சிக்கிக்கிட்ட மாட்டிக்கிட்ட நீ அங்கிருந்து என்ன செஞ்சுக்கோ? விடுவித்துக் கொள்ளுங்க. சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் கூட இப்படித்தான் பாபிலோனுடைய குமாரத்தி அப்படின்னு சொல்றதுனால சிக்கிக் கொள்றவங்களா ஆண்கள் மட்டும் அப்படி நினைச்சிடக்கூடாது. ரெண்டு உதாரணம் ஓமையாக சொல்லப்படுகிறது. ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஆண்களும் மாட்டிக்கிறாங்க, பெண்களும் மாட்டிக்கிறாங்க. பாவிகளுடைய ஆவியில் சிக்கிக்கிட்டாங்கன்னா அவன் கர்த்தருடைய கிருபையினாலே ஆவியானுடைய பலத்தினாலே அங்க இருந்து விடுவித்துக் கொண்டால்தான், அங்க இருந்து வெளியே வந்தால்தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படி இல்லைன்னா பலவிதமான சாபங்களையும் வியாதிகளையும் பலவிதமான பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. சரி, அவங்க இருந்து வெளியே வந்துடலாம். இந்த பாபிலோன் ஆவியிலிருந்து வெளியே வந்துடலாம், விடுவித்துக் கொள்ளலாம். இப்ப பாபிலோன் ஆவினா என்னது? அதை எப்படி கண்டறிகிறது? தொடர்ந்து நம்ம வாசிப்போம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த ஒரு பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். இந்த பாபிலோனுடைய குமாரத்தி அல்லது பாபிலோன் ஸ்திரீ அல்லது பாபிலோனுடைய ஆவிக்கு ஒரு அடையாளத்தை வேணும் சொல்லுது. என்ன அடையாளம்னா, அவன் கையில ஒரு பாத்திரத்தை வச்சிருப்பான். பாத்திரம் என்ன பாத்திரம்? தங்கத்தினாலான பாத்திரம். நம்ம என்ன பாத்திரம் வச்சிருப்போம்? சில்வர் பாத்திரம், அலுமினியம் பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரம் நம்ம வச்சிருப்போம். சுற்றி சுற்றி பல பித்தளை பாத்திரம் வச்சிருப்போம். ஆனா இவன் கையில என்ன பாத்திரம் வச்சிருக்கிறான்? அப்படின்னா அவன் யார்? அவங்க பெரிய பணக்காரங்க. பாரதிக்கு எப்படி தெரியுது? வசதியான ஆளுக்கு பணக்காரங்க. பெரிய பொறுப்பாத்திரத்தை கையில வச்சிருக்கிறான். ஆனா அந்த பொறுப்பாத்திரம் எதனால நிரம்பி இருக்குதா? தேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்திருக்கிற பொறுப்பாத்திரம். பெரிய பாரதிக்கு எப்படிப்பட்டது? பொறுப்பாத்திரம் விளையாடப்பட்டது. ஆனா உள்ள இருக்கிறது என்னது? அருவருப்போ அசுத்தமான பாத்திரத்தில் இருக்கு. இது அந்த பாத்திரத்தில் இருக்கிறது. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்களா? அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தருது. ரத்தாம்பரமும் சிவப்புமான பளிச்சு தெரிகிற மாதிரி. இன்னைக்கு நம்ம ஊர்ல சொல்ற, நம்ம ஊர் பாடல சொல்றோம்னா பளிச்சு தெரியல விளக்கூட பட்டுச்சாலை கட்ட மாதிரி தெரியுது. அப்புறம் பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரம் அலங்காரம். எதனால அலங்காரம்? வாசிக்க. பொன்னினாலும் ரத்தினாலும் முத்துக்களினாலும் 3 விதமான ஸ்டோன்ஸ்னால தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. முதல்ல அவங்க போட்டுக்கிற வஸ்திரம், இரண்டாவது அலங்காரம், மூணாவது கையில் இருக்கிற பாத்திரம். இந்த 3 பாத்திரோட என்ன ஆகும்? அவங்க பக்கம் வசீகரிக்கப்படுவார்கள் ஜனங்கள். அவங்க பக்கமா இழுக்கப்பட்டு போயிடுவாங்க. சாதாரணமா நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா ஒருத்தர் தடுக்க மாட்டாங்க. நம்ம போக வருவோம். சில பேர் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. எதுக்கு? அவங்க போட்டு ட்ரெஸ், அவங்க தலைமுடி விட்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு காலில் கொலுசு போட்டுருவாங்க. கொலுசு என்ன தெரியுமா? காலில் கொலுசு போடுவாங்க. எதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு காலில் கொலுசு போடுவாங்க தெரியுமா? வீடுகளில் அந்த பிள்ளைங்க எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிறோம். வீட்டுக்குள்ள அந்த ரூப்புக்குள்ள போறோம், ரூப்புக்குள்ள போறோம், பீரோக்குள்ள போயிடும். அப்ப பிள்ளை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? 60 வயசு பாட்டி என்ன பண்ணிட்டு வருது? சர்ச்சைக்கே வருது. சல்லு சல்லுன்னு
எதுக்கு இது? நாலு நம்மளை திரும்பி பார்க்கணும். உனக்கு புரிந்து கொள்ளுங்கள், தன்னை திரும்பி பார்க்கணும் நம்ம என்ன செஞ்சாலும் அது பாபிலோனுடைய ஆவி. புரியுதா புரியலையா? நம்ம 4 பேர் திரும்பி பார்க்கணும்னு வஸ்திரம் கொடுத்தனாலோ அலங்காரம் பண்ணினாலோ நம்ம என்ன செஞ்சாலுமே உள்ள இருந்து என்ன ஆகிக்கிறிய செய்து பாபிலோன் ஆவி. அதே மாதிரி அடுத்தவங்க தன்னை திரும்பி பார்க்க வைக்கிறது தான் எதையாவது செய்யறாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன கிரிய செய்யுது புரிஞ்சுக்கோ. எதுல ஏமாந்துடுறோம்? அவங்க போடுற வஸ்திரத்துல, அவங்களுடைய அலங்காரத்துல, அவங்க பாத்திரங்களை பார்த்து நம்ம ஏமாந்துடுறோம். ஆனா உள்ள போய் பார்த்தாங்கன்னா பாத்திரத்துல என்ன இருக்கும்? அது இருக்கும், அசுத்தமும். இந்த பொல்லாத பாபிலோனுடைய ஆவி. இதனால வெளியிடமான காரியங்களை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இதனால அந்த நாட்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேதத்தை நம்புகிற பின்பற்றுகிற பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, 4 பேர் கண்ணை உடுத்துற மாதிரி 4 பேர் திரும்ப பார்க்குற மாதிரி ஒருபோதும் உடுத்தாதீங்க, ஒருபோதும் அலங்காரம் பண்ணாதீங்க, எளிமையா இதை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவளுடைய வேசித்தனத்தின் குற்றமான மதுவை எல்லா ஜாதிகளும் ரசித்தார்கள். இப்ப கையில பொன் பாத்திரம் வச்சிருக்கா, போட்டுக்கிற ட்ரெஸ் பட்டான ட்ரெஸ், அலங்காரம் எல்லாம் பொன்னாலும் முத்துக்களாலும் அலங்காரம் பண்ணி இருக்கிறார். இப்ப கையில பொன் பாத்திரம் இருக்கிறது, அது அருவருப்பும் அசுத்தமும் அடங்கி இருக்கிறது. இந்த பாத்திரத்தை என்ன செய்யறாரா? சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுக்கிறார். இந்த பாபிலோனுடைய ஆவியுடைய நோக்கமே என்னன்னா, இந்த அசுத்தத்தை அக்கிரமத்தை எல்லாருக்கும் கொடுக்கும். அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் பரப்புறது தான் இந்த பாபிலோனுடைய ஆவி. இங்க வேதம் சொல்லுது எல்லா ஜாதிகளும் கொடுத்தார்கள் கொடு. ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் எல்லாரும் இருக்கிறாங்க. இது ரொம்ப அழகா பேசுறாங்க, புரியுறதுக்காக. அவனுடைய நேசித்தனத்தின் உக்கிரமான மதுவம். மதுங்கிறது என்னது? போதை பொருள். அது சில பேர் குடிச்சாங்கன்னா அது அடிமையா இருக்காங்க. இந்த அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறதுதான் என்னது? இந்த பாபிலோனுடைய ஆவி. இது கொண்டு போய் அநேக வீழ்த்துது, அநேக ஜனங்களை வீழ்த்துது. அடுத்து சொல்ற பாருங்க, பூமியின் ராஜாக்களோட அப்படின்னு. யாரை கெடுக்குதான்? பூமியின் ராஜாக்களை கெடுக்குதான். ராஜாக்கள்கிட்டயே இந்த பாபிலோனுடைய ஆவி போகுதுன்னா அப்ப அது எவ்வளவு திறமையா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு பாருங்க. கவர்ந்துருது யார? ராஜாக்களையே கவர்ந்து வஞ்சித்து இச்சைக்குள்ள கொண்டு வந்து அவங்கள நிறுத்திது ராஜாக்கள். அடுத்து பாருங்க, பூமியின் கர்த்தரை அவர் செல்வ செருக்கின் விடுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள். இந்த பாபிலோனுடைய ஆவியினால சில பேர் ஐஸ்வர்யவான் ஆகிறாங்க, சில வர்த்தகர் ஐஸ்வர்யவான் ஆகிறாங்க. இதை பயன்படுத்தி அப்ப இந்த பாபிலோனுடைய ஆவி அடையாளம் எப்படி கண்டுகொள்றதுன்னா, முதல்ல இது இச்சையை தூண்டும், தன்பக்கமாய் வசீகரிக்கும். ஜனங்களுக்கு இந்த அசுத்தத்தையும் அருவருப்பையும் இது கொடுக்கும். இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் அசுத்தமோ அருவருப்போ வருதுனாலே பாபிலோனுடைய ஆவி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ஆனான்னு பார்க்கணும். நம்ம எங்கேயாவது அடுத்தவரை நம்ம பக்கம் திசை திருப்புற மாதிரி பேசுறோமா, செய்யறோமா, நடக்கிறோமா? அப்படி இருந்தோம்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? பாபிலோனுடைய ஆவி இருக்குன்னு. அல்லது நம்ம மற்றவங்களால வசீகரிக்கப்படுகிறோம், அவங்க ட்ரெஸ்னால, அவங்க அலங்காரத்தினால, அவங்க கையில் இருக்கிற பாத்திரங்களால நம்ம அலங்கரிக்காம அதனால அவங்க பக்கமா இழுக்கப்படுறோம்னா, ஒரு இச்சைக்குள்ள நம்ம கொண்டு போகுதுன்னா அங்கே பாபிலோனுடைய ஆவி கிரியை செய்து நடக்கும். இதைத்தான் வேதம் சொல்கிறது, அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துரு, அதை விட்டு ஓடி போயிரு, அதுல இருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளுங்கிற. இந்த பாபிலோன் ஆவி கிரியை செய்கிற இடத்தை விட்டு கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? வெளியே ஓடியாக இருந்தது. இந்த பாபிலோன் ஆவி உலகத்துல போய் புத்தி சொல்லி திருத்திடலாம் அப்படிங்கிற நடக்கிற காரியம் புரிந்து கொள்ளும். வேதம் சில காரியங்களை ரொம்ப ஆழமாய் பேசுது. சில பேர் என்ன செய்யறாங்க? இல்ல
ஜெபத்தினால சாதிச்சிருவோம். ஜெபம் எல்லாத்துக்கும் உதவும். ஜெபத்தினாலே கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆனா பாபிலோனுடைய ஆவியை தெரிஞ்ச பிறகு அதை விட்டு விலகாம இருந்தோம்னா நமக்கு தான் பாபிலோனுடைய ஆவி கிரியை செய்வதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதான். அடுத்து இது முதல் காரியம், அவருடைய இச்சையினாலே அவருடைய செய்யினாலே சரி. இரண்டாவது காரியம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப் போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். இந்த பாபேல் அந்த பாபிலோனுடைய ஆவி முதல் படைவது மற்றவர்களை தன்பக்கமாக வசீகரிக்கும், இச்சையை தூண்டும், அசுத்தத்தை அருவருப்பை பரப்பும். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்னன்னா நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று எல்லாத்தையும் செய்யும். எதை செஞ்சாலும் இந்த பாபேல் ஆவி பாபிலோனுடைய ஆவியுடைய நோக்கம் என்னன்னா நமக்கு பேர் உண்டாகும். எதை செஞ்சாலும் நமக்கு பேர் உண்டாகும், நமக்கு பேர் உண்டாகும். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ரெண்டு நாட்டுடைய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு பேர் உண்டாங்கன்னா சில விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, மழை பெய்யுச்சுன்னா இயற்கை மழை பெய்யுது, அதுக்கு நாள் எங்களால மழை பெய்யுதுங்கிறான். பாத்துருக்கீங்களா, எது செஞ்சாலும் நான் தான் அப்படின்னு. நான் வந்தே காலத்துல நம்ம ஊர்ல நின்றுச்சு, அதுக்கு பார்த்தா கோயில்பட்டிக்கு அத்தனை கட்சிக்காக போட்டு வச்சாங்க. எங்க தலைவராலே கோயில்பட்டிக்கு ட்ரெயின் வந்தது, எங்க தலைவராலே கோயில்பட்டிக்கு ட்ரெயின் நிற்கிறது அப்படின்னு எல்லா இடத்துலையும் தான் பேர். இப்படி நமக்கு பேர் உண்டாகணும் அப்படின்னு எதை செஞ்சாலும் அது என்னது பாவிகளுடைய. நம்ம இன்னைக்கு எதையாவது செய்யறோம்னா நமக்கு பேர் உண்டாகணும் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா அப்ப நம்ம யாரு? பாவத்தோட ஆவி நமக்குள்ள இருக்குன்னு கொஞ்சம் கவனம். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் தன்னை முன்னெடுத்து ஏன் பேரு நான் தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பாவத்தோட ஆவி இருக்குன்னு ரொம்ப கவனம். தனக்கு பேர் உண்டாக எது செஞ்சாலும், பெருமைக்கு எதை செஞ்சாலும் அது பாவத்தோட ஆவி. வேதத்துல ஆண்டவர் சாத்தானை எழுதுறீங்க, அடுத்து கர்த்தர் எழுத்து இருக்கிறது தான் பெருமை உள்ளவனுக்கு தான். வேதம் சொல்லுது கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எழுத்து இருக்கிறார்கள் போடும். ரோட்ல நாய் குலைச்சா நம்மளால எழுத்து நிற்க முடியும், அப்படித்தானே? அது எழுத்துனால கடிச்சிட்டோம்னு பயம். நாய் தான் எழுத்து நிற்க முடியும். முடியாத பயம் வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் பேசுறாங்க, புரிஞ்சு பேசுறாங்க, எழுத்துக்கிட்ட ஓடியாது. கர்த்தர் எழுத்துனா என்ன யோசிச்சு பார்க்குறீங்களா? கர்த்தர் யார் எழுத்து நிற்கிறாரா? பெருமை உள்ளவனுக்கு. இதுகளையே நம்மளால எழுத்து நிற்க முடியல, கர்த்தர் அது எழுத்து வந்தா என்ன வாழ்க்கை என்ன? இந்த அளவுக்கு மோசமான நிலைமை கொண்டு போவதுதான் இந்த பாவிகளுடைய. நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், நம்மள எங்கேயாவது பெருமை இருக்கா? பெருமை வந்து நான் தான் எங்களுக்கு பேர் உண்டாகணும் அப்படின்னு ஒண்ணு செய்யறோம்னா பாவிகள் கோபுரத்துல வந்துருச்சு பார்த்துக்கிறோம். என்ன ஆச்சுங்க இப்ப சொல்றாங்க பாருங்க, வானத்தை அதாவது அளவுக்கு வானத்தை தொடுற அளவுக்கு நான் கோபத்தை கட்ட பாறேன், சேரத்தை உண்டாக பாறேன் அப்படின்னு சொன்னானா. சொல்லி கோபுரத்தை கட்ட வேதம் சொல்ல 5வது வசனத்துல மனுபுத்திரர் பேசுறது யாரு? கர்த்தர். கர்த்தர் வந்து மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பாவங்களுக்கு இறங்கி வந்தார். யாரா நீங்க? நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற அளவுக்கு நினைச்சுவானா கோபுரம் கட்டுறானே, அவன் இப்படித்தான் கோபுரம் கட்டுறான், அது என்னதான் அந்த ஊரு அப்படின்னு பார்க்க வந்தார். அங்க என்ன நடந்துச்சு? பாசை தாழ்மாராச்சு, செதறி ஓடி போனோம். ஒரு இடத்துல இருந்தவன் இப்ப செதறி கூட தான் ஓடிவேன். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார். நமக்கு பேருண்டாக ஒண்ணு செய்வோம் நினைச்சோம்னா அங்கே சரணடிக்கப்பட்டு போறோம் தான் உண்டாக. ஆனா நமக்கு பேருண்டாக இல்லை, கர்த்தருக்கு பேருண்டாக எதையும் செய்யணும். எதை செய்தாலும் கர்த்தருக்கு
சமூகத்துல ஒண்ணு நமக்கு பேருண்டாக செய்வோம். யாராவது நமக்கு பேருண்டாகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுக்குள்ள இருந்து அவங்களுடைய ஆவி கிரிய செய்து அடுத்து வெளிப்படுத்துற விசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது சட்டவாசி. தங்கள் தலையின் மேல் துணியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகா நகரமே, வம்சத்திலே தப்பிகளுடைய அனைவரும் இவருடைய உச்சிதமான சமூகத்தினால் ஐசுவந்தாக்கினார்களே, ஒரு நாளிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது குட்டிக்கு ஓட விடுவார்கள். பாபிலோனுக்குள்ள பேசுது. என்ன சொல்லுது? தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, நம்ம ஊர் பாசில போனா மண்ணை போட்டுக்கொண்டு, ஐயோ மகாநகரமே, பாபிலோன் யாரு? மகாநகரம். ஐயோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவருடைய உச்சிதமான சமூகத்தினால் ஐசுவரியவான்களானார்களே. கப்பல் வச்சிருக்கிறவங்க, கப்பல்ல வியாபாரம் ஆகிறவங்களா இந்த பாபிலோனால என்ன ஆனாங்களா? ஐசுவரியவான்களா. இதை வச்சுதான் பொழைச்சாங்களா? அந்த அளவுக்கு அவங்க பணக்காரங்க ஆனாங்களா? ஆனா ஒரு நாளிலே இவர் பெருமை உள்ளவங்க, இந்த இச்சையை தூண்டுறவங்க, மற்றவர்களை வசூலித்து அந்த அசுத்தத்தை அருவருப்பை பரப்புறவங்க இருக்காங்களே, இவங்க நிலைமை என்னாகும்? ஒரு நாளிலே இவர் பாழாய் போனாலே என்று அழுது துக்கித்து வாசிக்கிறோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சரீரிலே நாசமாவான். கர்த்தர் கண்டிக்கிறார், கர்த்தர் நமக்கு புத்தியை சொல்லுகிறார். ஆனா பல நேரங்களில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு திருந்துறது இல்லை. அப்படி திருந்தாவிட்டால் அங்க ஆபத்து இருக்கிறது. இந்த பாபிலோனுடைய ஆவி என்ன செய்யுதுன்னா, பெருமையை தூண்டிவிட்டு இச்சையை தூண்டிவிட்டு நம்ம முன்னேற வைக்கணும்னு நினைக்கிறோம். அல்ல அது தன் பக்கமா இழுத்து கொடுக்கிறது. நம்ம அதுக்கு முன்னால போறது மாயை பிடிச்சு போய்விடுகிறோம். ஆனா ஒரு நாளில் திடீரென்று இந்த நாசம் வருகிறது என்று சொல்லுங்க. இந்த பாபிலோனுடைய ஆவி எவ்வளவு கொள்ளாத ஆவின்னு பார்க்கணும். இது அடுத்து பாருங்க, மூணாவதாக ஒரு காரியம் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 3:4 அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் பூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடை தரித்தே, பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, தன் தேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த கொப்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அடுத்து வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 10-21 வாசம். அவர்கள் மகா சத்தமிட்டு நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 10-21. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். 21 வாசிங்க. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி, தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். இந்த ரெண்டு வாசகத்தை ரெண்டு பகுதியிலையும் கவனிச்சீங்கன்னா, மற்றவங்களை இச்சையான வார்த்தைகளாலே அடுத்தவங்களை வசீகரிக்கிற காரியங்களை செஞ்சு அவங்க தன்பக்கமாய் இருந்து அவங்களே கெடுத்து விடுவது, அழித்து விடுவதுதான் இதனுடைய நோக்கம். இன்னைக்கு பல பேர் நீதிமான் சொல்றவங்க, பரிசுத்தமானு சொல்றவங்க, கர்த்தருக்கு பயந்தவங்கன்னு சொல்றாங்க, சன்மார்க்கம்னு சொல்றவங்க உலகத்தில் அநேகம் இருக்கிறாங்க. ஆண்டவர் அதிகாரம் சொல்றவங்க நிறைய நீதிமான்கள் இருக்கிறாங்க, சன்மார்க்கம் இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க, சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க.
கடைசிக்கு எல்லாத்தையும் இறந்து நிற்கிறேன். இதுதான் இந்த பொல்லாத ஆவி. நம்ப வச்சு ஏமாத்துறது, இச்சிக்க வச்சு ஏமாத்துறது. இந்த ஆவி அநேக வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. ஆண்களையும் கெடுக்கிறது, பெண்களையும் கெடுக்கிறது, சின்னவங்களையும் கெடுக்கிறது, பெரியவங்களையும் கெடுக்கிறது. அநேக வாழ்க்கை நாசமானதுக்கு காரணம் இந்த இச்சையை தூண்டுவது பிசாசு. அவனுடைய செயலை கண்டு ஏமாந்துறது, அவனுடைய வஸ்திரங்களை கண்டு ஏமாந்து போறது, அவனுடைய இனிமையான பேச்சை கண்டு ஏமாந்து போறது. இப்படி அநேக தಮ್ಮ வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள். காரணம், இந்த ஆவி எங்க வந்திருக்குதோ அவனுடைய வாழ்க்கை வீணாய் போயிடும். இந்த ஆவி யாரை வசீகரிக்கிறதோ அவன் வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிடும். நல்ல நிலைமையில வந்திருக்க வேண்டியவங்க, உயர்த்தப்பட வேண்டியவங்க, வாழிட நாட்கள்ல, உழைக்க வேண்டிய நாட்கள்ல, படிக்க வேண்டிய நாட்கள்ல, சம்பாதிக்க வேண்டிய நாட்கள்ல இந்த இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு போறதுனாலே, இந்த ஆவிகளால் இழுப்பட்டு போறதுனாலே அநேகர் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தார், அவர் வந்து சிவில் இன்ஜினியர் ஆகணும், ஆர்கிடெக்ட் ஆகணும் ஆசை, நல்லா படிப்பாங்க அந்த நாட்கள்ல. ஆனா இன்னைக்கு கொத்தனார் வேலை செய்யறாரு. நம்ம ஊர்ல இன்னொருத்தர் சொன்னாரு, அவர் கலெக்டராக எக்ஸாம்ல பாஸ் ஆகி யூபிஎஸ்சி அவர் வந்து அவர் பாஸ் பண்ணிட்டாரு, சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு இன்டர்வியூக்கு போனோம், அதுக்குள்ள தவறான ஒரு பழக்கத்தினால அந்த இன்டர்வியூ போகாம போய் கடைசிக்கு சாதாரண கிளர்க்கு வேலை தான் அவர் கிடைச்சது. இதெல்லாம் காரணம் என்ன? அந்த பொருளாத ஆவி, திசை திருப்புகிற ஆவி, கெடுக்கிற ஒரு ஆவி. அதை புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் இந்த வஞ்சிக்கிற ஆவி அதீத ஆசைகளை காட்டி, பொய்யான இச்சைகளை காட்டி திசை திருப்பி கொடுக்கிறான். அது குறிப்பா வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை, பெரியவர்களை, சின்னவர்களை நிறைய கிடையாதுதான். ஒரு சம்பவத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் ஒன்றை நமக்கு கொடுக்கணும்னு விரும்பினாருன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது. தேவ சித்தம் இல்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத எதுவோ நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. பைபிள் இருந்தாலும் நம்ம சொல்ல வந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார், வாக்கு பண்ணார், தெரிந்து கொண்டார். அவர் சொன்னபடி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். இப்ப இந்த ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஈசாக்க கர்த்தர் ஆபிரகாமுக்கு திருப்பி கொடுத்தார். காரணம், அவர் வாக்குத்தத்தத்தின் புத்திரன். தேவன் பார்த்து கொண்டிருப்பாரானால் அது பலிபீடத்தில் இருந்தாலும் அது திரும்ப வரும். ஆனா இந்த இஸ்மவேல் ஆபிரகாம் ரொம்ப நேசிச்சார். ஆகாரையும் இஸ்மவேலையும் ரொம்ப நேசிச்சார். இவங்கதான் இந்த வாரிசு நினைச்சார். ஆனா கர்த்தர் சொன்னார், ஒரு துருக்கியில தண்ணியை கொடுத்து வனாந்தரத்தை அனுப்பிடுறாங்க. ஆபிரகாம் நேசித்தவர்களை இவங்கதான் வாரிசு நினைச்சவங்களை கர்த்தர் பிரிச்சு போக வச்சார். ஆனா பலிபீடத்தில் கொண்டு போய் வச்ச ஈசாக்கை ஆபிரகாம் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். அப்ப நமக்கு எது தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு எது தேவையில்லையோ அதை நேசிச்சாலும் கர்த்தர் புரிந்து கொடுப்பார். புரிந்து கொள்ளும். இந்த அறிவு, இந்த அடிப்படை அறிவு நமக்கு இல்லாததுனால்தான் பல நேரங்களிலே இந்த பகட்டுகளுக்கு, இந்த ஏமாற்றுகிற வார்த்தைகளுக்கு, வஞ்சகங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். ஆவிகளுடைய ஆவி வஞ்சிக்கிற ஒன்று, வஞ்சிக்கிற ஒன்று. இந்த நீதிமொழி 7ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, இந்த ஆவியில சிக்கினவங்க அடிக்கப்படுகிற ஆட்டை போல போவாங்க. அடிக்கப்படுகிற ஆடு எப்படி போவோம்? கசாப்பு கடைக்காரங்க ஆடு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வரும்போது ஆடுக்கு தெரியுமா நம்மளை போய் இன்னைக்கு வெட்டி கறிபட போறாங்கன்னு தெரியுமா? அது குறைய காரணமே பின்னால வரும். என்ன ஒரு வேடிக்கைன்னா, கசாப்பு கடையில அந்த கறி கடையில 10 ஆடு வெட்டி போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு ஆடு அந்த 9 ஆடு கடைக்கு முன்னால ஒரு ஆடு அதுக்கு கூறு போட்டுட்டு இருப்பாங்க. இதுவாட்டு இறை தின்னு பார்த்துருக்கீங்களா? அது கொண்டு போறது தெரியாது, இது தின்னுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம தான் அது தெரியாது. இந்த ஆவி பிடிச்சுன்னா இப்படித்தான். நிறைய கடைகளை கேட்கும், நிறைய பசங்களை கேட்கும். ஆனா போய் மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் இறந்தப்ப தான் யோசிக்கும், பார்த்து போனப்ப தான் யோசிக்கும். ஐயோ அது போச்சு, இது போச்சு, அன்னைக்கே திரும்பி இருக்கலாம், அன்னைக்கே சொன்னதை கேட்டுக்கலாம். அநேக வாழ்க்கை நாசமாய் போனதுக்கு, அழிந்து போனதுக்கு காரணம் இந்த பொல்லாத பாவங்களுடைய இச்சிக்கிறவனா
நேசிக்கிறார். தவறாய் கணக்கில் திசை திருப்புகிறவராய். இதனால படிப்பு விட்டவங்க உண்டு, வேலையை விட்டவங்க உண்டு, வாழ்க்கை இழந்தவங்க நிறைய பேர் உண்டு. நான் பொல்லாத ஒரு ஆள். இது வந்து மற்றவருடைய இச்சையை உணர்வுகளை தூண்டி அவங்க கெடுத்து விடுகிற ஒரு ஆள். சரி, அடுத்து தானியேல் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்தை வாசி. தானியேல் 3ஆம் அதிகாரம் 5, 6. எக்காளம், நாமஸ்ரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்கிற பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றார். இந்த பாபிலோனுடைய ஆவிக்கு முதலாவது அடையாளம் என்ன பார்த்தோம்? அது என்ன செய்யும்? அது வந்து அருவருப்பை, அசுத்தத்தை பரவும், எல்லாரையும் வீழ்த்தி. இரண்டாவது என்ன பார்த்தோம்? நமக்கு பேருண்டாக செய்வோம், பெருமையாக செயல்படும். மூணாவது என்ன பார்த்தோம்? இச்சையை தூண்டிவிட்டு அழித்துவிடும். நாலாவது பார்க்கிறோம், தனி மனித துதிபாக செய்யும். தனி மனிதனை ஒழித்து காணும், மனுஷனை வணங்கி அப்படி. கத்தோலிக்க மார்க்கத்திற்கு என்று ஒரு தலைவரை உருவாக்கி இருக்கிறார்கள். அமெரிக்க தேசத்தை சேர்ந்த அவரை குறித்து நம்ம ஊர்ல ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு. அது என்ன வந்துச்சு அப்படின்னா, கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரை, எங்கள் நாயகரை, உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை நமஸ்கரிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். யாரை நமஸ்கரிக்கணும், யாரை சோதரிக்கணும்? கர்த்தரை தவிர ஒருவனை என்ன செய்யக்கூடாது. இவங்க யாரை ஆராதிப்பாங்க? அதே அவங்க போப்ப ஆண்டவர், இயேசு ஆண்டவர் கிடையா. புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் என்ன ஆவி? பாபிலோனுடைய ஆவி, விக்கிரக ஆவி. தனி மனுஷனை யார் உயர்த்தினாலும், தனி மனுஷனை வணங்கணும்னு கொண்டு வந்தாங்கன்னா அது விக்கிரகம் தான், அது பிசாசு தான், அது பாபிலோனுடைய ஆவி. கர்த்தரை தவிர வேற ஒருத்தருக்கு முன்னாலே நம்மளால் பண்ணக்கூடாது. கர்த்தரை தவிர வேற ஒருத்தரை நமஸ்கரிக்க கூடாது. ஆராதனைக்கு உரியவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம். கர்த்தர் ஒருத்தர் தான் ஆராதனைக்கு உரியவர். இந்த ஆவி என்ன செய்யுதுன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு முன்னால விட வைக்கும், தன்னை வணங்க வைக்கும். நம்ம ஊர்களையும் தெரியும், நிறைய அரசியல்வாதிகள் அவன் பார்க்க போனாலே முதல்ல காலை தான் விழணும். போனவனே என்ன செய்யணுமா? காலில் விழணும். நம்மளும் சில பேர் அறியாமையில நம்ம குடும்ப நிகழ்ச்சிகள்ல, கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள்ல கூட தாய்மாமா வந்திருக்கா, தாத்தா வந்திருக்கா, பாட்டி வந்திருக்காங்க, காலை விழுங்க அப்படின்னு புரிந்து கொள்ளுங்க. அவங்களும் மனுஷங்க தான். கர்த்தர் ஒருத்தருக்காக தான் உலகமே ஒழிய எந்த மனுஷன் எவ்வளவு பெரியாரா இருந்தாலும், எவ்வளவு நேசிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய காலை விழவே கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பணிந்து கொள்ளத்தக்க ஒருத்தர் உண்டானால் கர்த்தர் மாத்திரம். தனி மனிதனை உயர்த்தி, தனி மனிதனை துணிபாடி, தனி மனிதனுக்கு முன்னால நம்மளை தாழ்த்தணும்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது பாவிலனுடைய. சில பேர் சொல்லி கொடுத்து நான் பார்த்துருக்கேன். உங்க தாத்தா வராரா, போன உடனே தாத்தாவான்னு கட்டி பிடிச்சி அவரை பத்தி 4 வாரத்தை புகழ்ந்து பேசுறது, அவர் கொடுத்துருவாரு அப்படின்னா பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் ஐஸ் வைக்கிறது. இதெல்லாம் என்ன ஆகி பாவிலனுடைய. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு தாத்தா இருக்காராம், அவருக்கு 2 மகனா. 2 மருமகளும் சரியில்லை, 2 பேரும் சாப்பாடு போடுறது இல்லை. உடனே தாத்தா ஒரு ஐடியா பண்ணாராம். சுருக்கு பையன் ஒண்ணு சில சலான பொருட்கள் உள்ள போட்டு வச்சுக்கிட்டாங்க. எங்க போனாலும் அதை கையில் எடுத்துட்டு அவர் வச்சுட்டு போவாராம். அப்ப எல்லாரும் பார்த்துட்டாங்க, நிறைய பொருள் வச்சிருக்காரு, யாரும் எடுத்துட்டு வராம கையிலே வச்சுக்கிட்டு இருந்தாரு. இது கேள்விப்பட்ட மூத்த மருமக சொன்னாரா, ஆமா நாங்க நல்லா பிழைக்கிறோம், நீங்க எதுக்கு அங்கிருந்து அழகிறீங்க, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு எங்க வீட்டுல இருங்க அப்படின்னு.
உடனே இவரை சுட்டு போய் அப்படியே திண்ணில சுத்தமா வச்சு சொல்லுவாராம், மருமகளே இது உனக்கு தான் அப்படின்னு பார்ப்பாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமா ஆயிருப்பான். மாமா சுத்த உடனே நம்ம கொடுத்துருவாரு. இதை பார்த்துட்டு இளைய மருமகளுக்கு அவர் சம்பாதிச்சதா அங்க கொடுத்துருவாரோன்னு, ஆமா அவர் மட்டும்தான் உங்களுக்கு மகனா, என் புருஷனும் உங்களுக்கு மகன் தானே, எங்க வீட்டுக்கு வாங்க நானும் சொல்லுவோம் அப்படின்னு உடனே அங்க போய் 10 நாள் இருந்தாரா, அங்கேயும் போய் இதே மாதிரி அந்த பையன் வச்சுட்டு மருமகளே இது உனக்கு தான்ப்பா. ரெண்டு பேரும் மாறி மாறி கவனிச்சாங்களா. ஒரு நாள் செஞ்சே பண்ணாங்க. செத்துட்டு பிறகு பையனுக்கு பார்த்தா எல்லாம் சோழ மூடி அதை கூட தண்ணி கட்டிச்சுருங்க. இந்த சலசலப்பு சட்டை என்ன வச்சிருப்ப, 2 பேரும் ஏமாத்திருச்சு. இந்த அங்க பிசாசு இவன் என்ன செய்யறான், இப்படி தனி மனிதன் துதிபாட வைக்கிறதுக்காக இந்த சோழ டப்பா மூடி காட்டிட்டு இப்பதான் நம்ம நிறைய பேர் ஏமாந்து போயிடும். மனுஷராலே உங்களை என்னைக்கு ஆசிரியக்கவே முடியாது, மனுஷராலே உங்களை என்னைக்கு உயர்த்தவே முடியாது. நமக்கு சகல நன்மையும் சகல ஆசீர்வாதம் வரணும்னா ஒரே ஒரு இடம் தேவ சமூகம் மாத்திரம்தான். பரத்தில் இருந்துதான் நமக்கு நன்மை வரும். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும், அவரை தவிர நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அப்ப இந்த ஆவி என்ன செய்யுதுன்னா தனி நபர்களை துதிபாட வைக்கும், விக்கிரகங்களை வழிபட வைக்கிறது, தனி மனுஷனை விக்கிரகங்களை வைக்கிறது. நடக்க போற சம்பவத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த எழுவான் தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வருவான். எல்லா நாட்டு சண்டையும் தீர்த்து வச்சிருவோம். அப்ப எல்லாரும் அதை பின்பற்றுவாங்க. நம்ம அமெரிக்க ட்ரம்ப் செஞ்சது மாதிரி 1/2 மணி நேரத்தில் அவர் சமாதானம் உடஞ்சு போச்சு. அவர் நினைச்சிட்டு இருந்தார் நமக்கு தான் கொஞ்சம் நோபல் பரிசு, பாகிஸ்தான் இந்தியாவும் சண்டையை நிறுத்திட்டோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லி பிடிச்சாங்க சண்டை எடுத்துட்டாங்க, நோபல் பரிசு கணக்கு போச்சு. ஆனா இன்னொருத்தன் வரப்போதான், அவன் என்ன செய்வான்னா எல்லா நாட்டு பிரச்சனையும் தீர்த்து வைப்பான், எல்லாரும் ஒற்றுமைப்படுத்துவான், நாட்டில் நல்லது செய்வான், எல்லாரும் போடுவாங்க. இவருதான் அந்த பைபிள் சொல்ற மேசியா, பழைய ஏற்பாடு சொல்ற மேசியா என்று எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. 3 ஆண்டு காலம் நல்ல ஒரு ஆட்சியை செய்வான். 3 வருஷம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய சிலையை செஞ்சு எருசலேம் தேவாலயத்தில் வச்சு இதை வணங்கிடான். அதுக்குள்ள அவனுக்கு அறிவு வரும், சிலையை கூட சொல்றான் இவன் மேசியாவே கிடையாது. அதுவும் தன்னுடைய சிலையை செஞ்சு ஆலயத்தில் வைக்கிறான், இவன் தான் ஆண்டவருக்கு எதிரானவன் சொல்லி எல்லாரும் எதிராக வருவாங்க. இப்படிதான் ஒரு கூட்டத்தை ஏமாற்றுவதற்கு விசாஸ் தந்திரவாய் கிரேசில் இருக்கிறார். இப்படி தனி மனிதன் துதிபாட வைக்கிற, தனி மனிதனை உயர்த்துகிற எதுவா இருந்தாலும் அது என்னது ஆவிகளுடைய. இதனால பொதுவாக நம்ம சொல்றோம், ஜெபம் பண்றோம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உயர்த்துறாருன்னா என்ன சாட்சி சொன்னாலும் கர்த்தர் நன்மை செய்தார்னு சொல்லப்படாது. தனிப்பட்ட ஆளுகளை சொல்லவே கூடாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இவங்க ஜெபம் பண்ணாங்க அதான் ஆசீர்வாதம், இவங்க கொடுத்தாங்க அதான் உயர்ந்துட்டோம். நடக்கவே நடக்காதுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காவிட்டா, கர்த்தர் நமக்கு நன்மை செய்யாவிட்டால் எந்த மனுஷனாலையும் நடக்காது. ஆனா நீங்க என்ன நடக்குது? கேமராவை கொண்டு முன்னால் வச்சுக்கிட்டு ஐயா ஜெபம் பண்ணாருன்னு சொல்லுங்க, அன்னை கடலை கை வச்சாருன்னு சொல்லுங்க, எடுத்து உடனே எங்க வரும்? டிவியில வரும். இவர் ஜெபம் பண்ணாரு நடந்தது, ஆகவே இந்த இடத்துல ஜெபம் பண்ணாரு எல்லாரும் வாங்க, அந்த திட்டம் இந்த திட்டம் காசை கொண்டு வாங்க. இதெல்லாம் என்ன ஆவி? புரிந்து கொள்ளணும், வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளணும். தனி மனிதனை உயர்த்துற எதுவா இருந்தாலும் இது கொள்ளாத ஆவி, இது கர்த்தருக்கு விரோதமான ஒன்று. அடுத்து ஏசாயா 47ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா புத்தகம் 47ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டம் இருக்குதான், இந்த கூட்டத்தோட தான் எனக்கு பிரச்சனையே வராது, எனக்கு தீமையே வராது, நான் நிறைவானவன் பரிபூர்ணமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள்ல நியாய தீர்ப்பு வரப்போகுதுங்கிறத உணர்வே அடைய மாட்டாங்க. விசாசம் நிறைய பேரை வச்சிருக்குது. அவரை சுட்டி காட்டணும்னா நீங்க திருத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா அது நல்ல போதகம் கிடையாது, நல்ல பிரசங்கே கிடையாது.
கிடையாது. எப்படி வேணாலும் இருந்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழாக்காமல் தலையாட்டுவார் அப்படின்னா நமக்கு எப்படி கேட்கறதுக்கு அங்க போனா ஆறுதலா இருக்குது, அவர் பேச்சை கேட்டா நல்லா இருக்குது, கடன் வாங்கியாவது அந்த காணிக்கை போடணும்னு நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது நீ இன்னும் சுபசரியா இருக்கலாம், விசாரம் இல்லாமல் வாழலாம், நான் நல்லா இருக்கிறேன் நினைக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிந்து கொள், ஒரு நாளிலே நியாய தீர்ப்பு ஒண்ணு வரப்போகுது. சரி சொல்ற வாலிபனே, உன் இளமையில் வாலிபத்துல என்ன செய்ய சந்தோஷப்படுங்க, உன் மனசு விரும்பினபடி நீ வாழ்ந்து போகிற. ஆனா ஒரு நாளிலே நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேரு. சரீரத்துல பலம் இருக்கிறதுனால, ரத்த துடிப்பு இருக்கிறதுனால, காசு பணம் இருக்கிறதுனால யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைக்கிறோம், இஷ்டப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றிற்கும் நியாயத்திற்கு உண்டுங்கிறத மறந்துடக்கூடாது. சாராயம் குடிக்க போறவங்க வீட்டுல சொல்லணும்தான் கேட்க மாட்டாங்க, முதல்ல மறைஞ்சு போவாங்க, தெரியாம போவாங்க, தெரிஞ்சு சத்தம் போட்டா நேரடியாவே குடிக்க போவாங்க. அது ஒரு பெருமையா நினைச்சுக்கிறது, தைரியமா நினைச்சுக்கிறது, என்ன யாரு கேட்கறது அப்படின்னு ரொம்ப துணிச்சல். எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, கையில காசு கிடைக்குது, எழுத்து பேசுறதுக்கு ஆள் இல்லை, எழுத்து பேசுறா அடிச்சுவோம், பயம் இருக்கு, அதனால பயங்கரமா போவோம். போக்குவரத்துலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு நாள்ல லொக்கு இழுப்பி டாக்டர் போய் டாக்டர் சொல்லுவாங்க, நுரையீரலே வெந்து போச்சு, கலைக்கவே மாட்டாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீ கூட சொன்னாங்க கேட்கமா, எப்ப எல்லாம் போடணும் சாகு சொல்லும்போது சொல்லுவாங்க, முன்னாடி குடிக்காதடா சாட சீரட்டு குடிக்காத கேட்க மாட்டானா. அவன் சொல்லுவானா, அந்த புகையை விட்டு சுடுசுடா கூட தெரியுமா, நான் புகையை எப்படி விடுவேன், சுடுசுடா விடுவேன். அது பெருமையா 4 பேருக்கு வேலை செய்வானா. ஒரு நாள்ல அவன் சுருண்டு பட்டு கிடப்பான், தீ விழுந்து சுருண்டு பட்டு கிடப்பான். அப்ப எல்லாம் சொல்லுவாங்களா, அன்னைக்கு சுருண்டு விடாத சொன்னமே கேட்டையா, இவன் சுருண்டு கிடக்கையே அப்படின்னு. ஆனா அன்னைக்கு சொன்னதை கேட்டிருந்தானா திருத்திருப்பான், வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப கல்லறைக்கு போற நேரத்தில் அவன் கேட்டு என்ன பார்க்க போகுது புரிந்து கொண்டு எச்சரிக்கும் போது, கர்த்தர் அறிவுரை சொல்லும் போது நம்மளை திருத்தி பண்ணணும். ஆனா இந்த பாவலோட ஆவி என்ன செய்யுதுன்னா, நம்ம தவறை திருத்தி கொள்ள விடுறது இல்லை, நம்மளை உணர்வடைய விடுறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற சர்வீஸோ பலத்தை வச்சு நம்மளை பெரிய நிலையான மனுஷன் மாதிரி, நிரந்தரமான மனுஷன் மாதிரி, நமக்கு எதிர்ப்பே இல்லாத மாதிரி, எல்லாரும் நம்ம தான் பெரியாத மாதிரி உணர்வை கொடுத்துடலாம். இது எங்க போய் விடுதுன்னா கடைசியில நித்திய நரகத்தை கொண்டு போயிருக்கோம். இந்த பூமியிலேயே நஷ்டம், இந்த பூமியிலேயே இழப்பு, அந்த நித்திய நரகத்தை கொண்டு போயிருக்கோம். உயர்ந்து மேன்மையா இருக்க வேண்டிய அநேக வாழ்க்கை இன்னைக்கு இருந்தாலும் அழிஞ்சு போயிருக்கு. அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாபிலோனுடைய ஆவி எப்ப எல்லாம் கிரியை செய்தோ அப்ப எல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கும். இந்த சொல்லியிருக்கிற இந்த 5 காரியங்கள் எது வெளிப்பட்டாலும் சரி, இது புரிந்து கொள்ளணும். இது கொள்ளாத ஆவி, இது பாபிலோனுடைய ஆவி, நம்ம திசை திருப்புகிற ஆவி. இந்த ஆவிக்கு ஒருபோதும் நம்ம இடம் கொடுக்கிறவே கூடாது. இந்த ஆவியை சரியாய் புரிந்து கொள்ளணும்னா நமக்கு சக்தி ஆவியானவருடைய கருத்து, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். வேத வசனத்தை குறித்த அறிவு நமக்கு தேவை. இந்த அறிவு நமக்கு இருந்தால்னா இதை சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வேத வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தை தேடி கொடுத்தா ஆவியானவர் இந்த உணர்வை நமக்கு தருகிறார். ஒரு பேசுறது இந்த ஆவி காணும், ரொம்ப நம்மளை கவர்ந்திருக்க மாதிரி பேசுறாங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். சிலர் எது செய்தாலும் ஓடிக்கிட்டே இருக்காங்களா, தன்னையே ஓடிக்கிட்டே இருக்காங்களா, எச்சரிக்கை தேவை. சில பேர் ஆண்டவர் யோசிக்க விடாம, கர்த்தர் வரப்போறான்னு உணர விடாம, நித்திய நியாயத்தை குறித்து உணர்வு விடாம தங்களுடைய இஷ்டப்படி நம்ம எடுத்துட்டு போறாங்களா, கவனம். பொல்லாத ஆவி, பாபிலோனுடைய ஆவி கிரியை செய்து அசுத்தத்துக்கு நேராய் அறுவடை
வேதத்துல வாசிக்கிறோம், இவரை விட்டு வெளியேறுங்கள், வெளியேறுங்கள், விடுவித்துக் கொள்ளுங்கள். சியோன் என்ன செய்யுமா? பாபிலோன் மானத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, அப்போ இது நம்ம அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இதை விட்டு நம்ம வெளியேறணும், இதை விட்டு வெளியேறணும். அப்பதான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்முடைய கருத்து நமக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கிறது, ஆவிகளை பகுத்தறிகிற அறிவு நமக்கு தேவை. ஆவிகளை பகுத்தறியணும்னா பரிசுத்த ஆவியாவுடைய பலன் நமக்கு தேவை, வேத அறிவு நமக்கு தேவை, உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறோம், முதலாவது பொல்லாத ஆவி பாபிலோனுடைய ஆவி. பாபில் ஆரம்பிச்சது, பாபிலோனை தொடர்ந்தது, இன்றைக்கும் பல இடங்களில் அநேகரை வஞ்சிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அவருடைய பெருமையோ இச்சைகளோ அருவருப்போ வந்து விடாதபடிக்கு நம்மை நாமே காத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். சோமனுமா எல்லாரும் இருக்கலாம். இன்றைக்கு மதர்ஸ் டே இருக்கிற எல்லா அம்மாக்களையும் தேவன் ஆசிரியக்கணும். கர்த்தருடைய கிருபையில் ஒவ்வொருவரோடு தங்கி இருக்கணும். அதற்காக நம்ம செபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆராய்ச்சி இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த பாபிலோனுடைய ஆவி நம்மளை தாக்கி இருக்கிறதா, நம்மளை சுற்றுல கிரியை செய்கிறதா, அது நமக்குள்ளேயே வந்திருக்கிறதா, நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த குணங்கள்ல எது இருந்தாலும் சரி, நம்ம பார்த்து இந்த 5 குணங்கள்ல எது இருந்தாலும் சரி, அதை விட்டு வெளியேற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த குணம் 5 குணத்துல எது இருந்தாலும் அதை விட்டு வெளியே வரணும், அதை விட்டு நம்மளை விடுவித்துக் கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அது மிகுந்த ஆபத்தை நம்ம கொண்டு வரும். தேவ சமூகத்தை மதிக்கிடுவோமா? ஆண்டவரே, இந்த ஆவிகளுக்கு தப்பை உதவி செய்யணும். இந்த ஆவிகளை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த ஒருவருக்கு உதவி செய்ய ஆண்டவரே கத்துட்டு கேட்கணுமா? சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையை மரங்களை கொடுக்கிற தெய்வமே, எங்களுக்கு இந்த நாட்களிலே அந்த கிருபையை மரத்தை தருவீராக. இந்த பொல்லாத ஆவிகள் கிரிகளுக்கு நீங்களாக்குவீராக. விசேஷமாய் இந்த பாபிலோனின் ஆவிக்கு நீங்களாக்குவீராக. ஒருபோதும் அது புறப்படாதபடிக்கு கர்த்தர் இந்த வேலையை காத்துக்கொள்ளும்படி நாம் ஜெபிக்கிறோம். சிறியோரையும் பெரியோரையும், அதுவே ஆண்களையும் பெண்களையும் இந்த ஆவியின் தாக்கத்திலிருந்து விடுதலையாகி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி செய்தார். எந்த விதத்திலையும் அவருக்கு இழந்து விடாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு, சுகங்களை இழந்து விடாதபடிக்கு கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவன் இழந்து விடாதபடிக்கு, ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு, கிருபை இழந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள ஒவ்வொருவரும் உதவி செய்கிறார். கர்த்தர் கொடுத்த இடத்திற்கும் தெய்வீக உணர்வை ஒவ்வொருவருக்கு கிடைக்கணும். ஆண்டவரே, இந்த நாட்டிலே மதஸ்தேக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பக்தன் சொல்லுவது போல, ஆண்டவரே தேவரீர் எல்லாரையும் நீர் பெற்றெடுக்க முடியாது, நானே அம்மாக்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்.